ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆர்சிபி அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விற்பனை செய்யப்படுவதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது. அது உண்மையா இல்லையா? அதே போல் அந்த ஆர்சிபி அணி விற்பனைக்கு வந்ததுனால ஆனந்த் அம்பானி பார்த்தீங்கன்னா அதை வாங்குறாரா அப்படின்னு பல கேள்விகள் பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாஸில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிங்க. ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் விற்பனை செய்யப்படுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் அது ஒரு சில அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே வந்துட்டுருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஓனர் ஆஃப் டியாஜியோ நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அணியை 17,128 கோடிக்கு பார்த்தீங்கன்னா விற்பனை செய்ய போகிறதா ஒரு சில தகவல் வெளியாயிட்டிருக்கு. பட் அதை வாங்குறதுக்கு யார் முன் வர போகிறாங்க அப்படிங்கிறது தான் பெரும் எதிர்பார்ப்பாக இருக்குது. ஏன்னா ஆர்சிபி அணியை பொறுத்த வரைக்கும் ஒரு 18 ஆண்டுகளுக்கு பிறகு கப்பையும் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஐபிஎல் 2025 ஆர்சிபி அணியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் அதிகமாக ஃபேன்ஸ் இருக்கக்கூடிய டீமும் கூட. அதனால் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அணி யார் வாங்க போகிறாங்க அப்படின்னு பெரும் எதிர்பார்ப்பு இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய சோஷியல் மீடியாஸில் ஆனந்த் அம்பானி பார்த்தீங்கன்னா அதை 1600 crores பார்த்தீங்கன்னா கொடுத்து அதை வாங்குறதா ஒரு சில தகவல் வெளியாயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் லெஜண்ட் சரவணா அவரும் பார்த்தீங்கன்னா இது ஆர்சிபி அணியை வாங்குறதுக்கு முன் வரதா ஒரு சில தகவல் வெளியாயிட்டு இருக்கு. பட் அதெல்லாம் பொறுத்த வரைக்கும் இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை. இந்த சோஷியல் மீடியாஸில் பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் ஆனாலும் நம்ம அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகணும். ஆனால் ஆர்சிபி அணியை பொறுத்த வரைக்கும் விற்பனை செய்யப்படுவது ஓரளவுக்கு உறுதியாக இருக்குது. பட் யார் அதை வாங்க வர போகிறாங்க அப்படிங்கிற அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்லாம் இன்னும் எதுவுமே வரல. சோஷியல் மீடியாஸில் வர்றது எல்லாமே ஃபேக் தான். பட் இருந்தாலும் ஆர்சிபி அணியை பொறுத்த வரைக்கும் யார் வாங்க போகிறாங்க, ஏன்னா அதுதான் ஒரு மிகப்பெரிய லெவலில் எதிர்பார்ப்பாக இருக்க. அதே போல் ஐபிஎல் 2025 ஆர்சிபி அணியை பொறுத்த வரைக்கும் ஒரு நோ லாஸ் அவுட் ஆஃப் கேமில் இருந்திருக்காங்க. அதாவது ஓன் ஸ்டேடியத்தில் மட்டும்தான் லாசஸ் கொடுத்துருக்காங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய லெவலில் இருக்குது. அதே ஸ்கோரோட தான் நெக்ஸ்ட் இயரும் இறங்க போகிறாங்க. அதனால் ஆர்சிபி அணியை வாங்குறதுக்கு பலரும் முன் வரலாம்ங்கிற எதிர்பார்ப்புகள் நிறையாவே இருக்குது. பட் இருந்தாலும் யார் வாங்க போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா பொறுத்திருந்தா பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் ஸ்டே டியூன்டு கைஸ்.